Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் அடுத்த சாப்டர் பற்றி பார்ப்போமா? வெல்வான் தமிழன். சில வாரங்களுக்கு முன் ஈழத்து தமிழ் கவிதைகள் பற்றி எழுதும்போது கூடைக்குள் தேசம் என்பதில் கூடை என்பது தேயிலை சேகரிக்கும் முதுகு கூடை என்று லண்டனில் இருந்து இளைய அப்துல்லா ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த பகுதியில் ஒரு தவறு நிகழ்ந்தாலும் உலகெங்கிலும் தமிழர்கள் சுட்டிக்காட்ட காத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதே தொகுப்பில் நாமகளின் யதார்த்தம் என்ற கவிதையின் ஒரு பகுதி இந்த வார எனக்கு பிடித்த கவிதை. தமிழ்நாட்டில் இது சாத்தியமா? யோசியுங்கள். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை கலைஞர் வெளியிட தமிழில் தந்திருக்கும் விகடன் பிரசுரித்தார் இந்த வார உலகின் மொத்தமான அறிவின் கருவூலமாக திகழும் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா நம்மிடையே புழங்கும் பல தப்பான தகவல்களை சரிபார்க்கவும் சீர்படுத்தவும் அறிவை மேம்படுத்தவும் உதவும். நம் மொழி கலாச்சாரங்களை பற்றி விவாதங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் முற்றுப்புள்ளி வைக்கவும் பயன்படும். முக்கியமாக நம் பட்டி வழக்காடு மன்றங்களில் கட்டாயமாக ஒரு பிரதி வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் தமிழில் முதல் கலை களஞ்சியங்களை கொண்டு வந்த முன்னோடிகளை நினைவு கொள்வது பொருத்தம். தமிழின் முதல் என்சைக்ளோபீடியா அபிதான சிந்தாமணி தான். அது ஒரு 1899 எழுதப்பட்டு 1910 வெளிவந்தது. அதன் ஆசிரியர் சிங்காரவேலு முதலியார். அதை எழுதிய காலத்தில் தனக்கு தெரிந்த பொது அறிவு விஷயங்களையும் புராண இதிகாச விஷயங்களையும் கொஞ்சம் அறிவியலையும் சேகரித்து எழுதினார். அதற்கு இன்று தகவல் மதிப்பை விட சரித்திர மதிப்பு தான் அதிகம். முதலியாரின் பரந்த அறிவு இன்றும் வியக்க வைக்கும். அடுத்த உண்மையான என்சைக்ளோபீடியா அவினாசிலிங்கம் செட்டியார் தலைமையில் அமைக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சி கழகத்தின் மூலம் பெரியசாமி தூரன் அவர்களை 1908 to 1987 பிரதம ஆசிரியராக கொண்டு வெளிவந்த 10 பாகங்கள் கொண்ட பிரம்மாண்டமான கலைக்களஞ்சியம். அதிலிருந்து கிளைத்தெழுந்த சிறுவர் கலைக்களஞ்சியமும் மிக முக்கியமானது. நான் படித்திருக்கிறேன். பல கட்டுரைகள் இன்றும் பழசாகாமல் உள்ளன. எடிட் செய்து யாராவது ஒரு சிறிய கலைக்களஞ்சியம் வெளியிடலாம். பிரிட்டானிக்கா கட்டுரைகள் அவ்வப்போது புதுப்பிக்கப்படுகின்றன, புதிய விஷயங்கள் சேர்க்கப்படுகின்றன. அது ஒரு உலகளாவிய அமைப்பு. பல மொழிகளில் வந்திருக்கிறது. மலையாளத்தில் 30,000 பிரதிகள் விற்றிருக்கிறதாம். தமிழர்கள் இந்த சாதனை நிச்சயம் வெல்வார்கள். ஒரு வழியாக முடிந்தது. என்ன ஒரு உலகக்கோப்பை இது! இந்தியா பாகிஸ்தான் இல்லாத காலி கோப்பை, பாப் ஊல்மரின் மரணம் தொட்ட இரத்தக்கோப்பை, இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகளுக்கிடையே ஒரே ஒரு ஆட்டத்தை தவிர மற்றதெல்லாம் ஒருபட்ச கொட்டாவி கோப்பை, மழையால் நனைந்த டக்வர்த் கோப்பை. இதில் ஏதாவது நல்லது நிகழ்ந்ததா? பங்களாதேஷும் அயர்லாண்டும் பெற்ற புது தைரியம் தவிர நம் 30+ வீரர்கள் இனி கொஞ்ச காலத்துக்காவது பிஸ்கெட் வாங்கு, பிளேடு வாங்கு, இன்சூரன்ஸ் வாங்குன்னு வற்புறுத்த மாட்டார்கள். அப்பாடா ஒழிந்தார்கள் என்று பார்த்தால் அபிஷேக் பச்சனின் அபிஷேக் பச்சனின் பார்க்கின்சன் தலையாட்டலையும் அப்பா பச்சனின் மிஸ் மணப்பாறை மாட்டையும் யாராவது நிறுத்த மாட்டார்களா? இதற்கெல்லாம் பரிகாரம் தேடினால் பொதிகையில் விவாதி ராகங்களும் போகிற போக்கில் தொட்டுக்கொள்ளும் ஸ்வரங்கள் உள்ள ராகங்கள், உதாரணம் கானமூர்த்தி, அல்லது மக்கள் டிவியில் பேராசிரியர் நன்னனுடன் உன் பெயர் என்ன, உன் பெயர் எது, இரண்டுக்கும் வேறுபாடு சொல்வதில் உற்றார் உணவினர் நுதுமலருடன் அயலார் என்று பொருள் ஈடுபடலாம். உன் பெயர் என்ன என்பது நிச்சயமாகவே தெரியாமல் கேட்பது, மற்றது பல பெயர்கள் தெரிந்து அதில் உன் பெயர் எது என்று கேட்பது சரள். எனக்கு பிடித்த மேற்கோள், அதை செய்ய முடியாது, சாத்தியமில்லை என்பதை அறியாத பல இளைஞர்களை சேர்த்து கொள்ளவும். வில்லியம் ராண்டால்ஃப் ஹர்ஸ்ட். என்னது? புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த 9ஆம் நூற்றாண்டு குகை கோயிலுக்கு செல்கையில் பார்த்தது திருமயம் ஷாருக் கான் ரசிகர் மன்றம். நண்பர் தேசிகன் நேரில் கண்டு சொன்ன கதவல். எனக்கு பிடித்த கவிதை, ஆம்புலன்ஸ் வந்து எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போனது. எஞ்சியதாய் கொஞ்சமாய் அவனது ரத்தம், 1-2 சைக்கிள் கம்பிகள், ஷெல் துண்டுகள், அவ்வளவுதான். வாகனங்கள் அவற்றையும் துடைத்து கொண்டு கடந்தன. வீதியில் இப்போது எதுவுமே இல்லை. மண்ணெண்ணெய் வரிசை முன்பை விட நீண்டிருக்கிறது. தேநீர் கடையிலும் புதிதாய் ஒரு பாட்டு ஆரம்பமாகிறது. ஜனங்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே நிகழாத மாதிரி. நாமகள். எனக்கு பிடித்த ஹைக்கு, குழாயை திறந்தால் சூரியன் கோடி மைல்கள் கடந்து தரும் வெந்நீர். மார்க்கன். சிரிப்பு வருவது எப்போது? பார்க்கின்சன்ஸ் அறிகுறிகள் பற்றி மே 2 தேதியிட்ட விகடன் இதழில்
எழுதியிருந்தது ஞாபகம் இருக்கலாம். அதன் விளைவு டாக்டர் ஸ்ரீனிவாசன் அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும், என்ன விலை, விபிபியில் அனுப்புவீர்களா, கிரெடிட் கார்டு ஏற்றுக்கொள்வீர்களா போன்ற விவரங்கள் கேட்டு எனக்கு நிறைய கடிதங்களும் தொலைக்கூவல்களும் அலைக்கூவல்களும் வந்தன. அந்த புத்தகம் கிடைக்கும் இடம் எண் 33/15 எல்டாம்ஸ் ரோடு, ஆழ்வார்பேட்டை, சென்னை 18. இந்த விலாசத்துக்கு கை நடுங்காமல் கடிதம் எழுதி பெற்றுக்கொள்ளவும். மற்ற அன்பர்களுக்கு என் விண்ணப்பம். கற்றதும் பெற்றதுமில் வைத்திய பகுதி எதுவும் துவக்கும் உத்தேசமில்லை. எனவே எனக்கு சோரியாசிஸ் வருவது ஏன், வெண்புள்ளியை விரட்டும் மூலிகைகள், வெள்ளை விழும் தொல்லையா, மூட்டு வலிக்கு பூண்டு தைலம் என்ற புத்தகங்களை நான் தயவு கூர்ந்து அனுப்ப வேண்டாம். அவற்றில் எதை படித்தாலும் அந்தந்த உபாதை எனக்கு இருப்பது போல ஒரு பிரமை ஏற்படுகிறது. ஜெரோம் 3 men in a boat ஞாபகம் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை உலக சிரிப்பு தினமாக கொண்டாடும் போது இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் பாலிசி டு ஸ்பீக் த ட்ரூத் அன்லெஸ் ஆஃப் கோர்ஸ் யூஆர் அன் எக்ஸப்ஷனலி குட் லாயர் என்று சொன்ன ஜெரோம் பற்றி சொல்கிறேன். மே மாதம் 2 1859 முதல் ஜூன் 14 1927 வரை வாழ்ந்த ஜே ஆங்கில இலக்கியத்தின் மிகச்சிறந்த நகைச்சுவை நூலை எழுதியவர். தன் வாழ்வில் 4 குறிக்கோள்கள் வைத்திருப்பதாக நண்பர்களிடம் சொன்னார். அவை: ஒரு வெற்றிகரமான பத்திரிகை நடத்துவது, ஒரு வெற்றிகரமான நாடகம் எழுதுவது, ஒரு வெற்றிகரமான புத்தகம் எழுதுவது, எம்பி ஆவது. கொஞ்ச நாள் ஐட்லர் சோம்பேறி என்ற பத்திரிகையை வெற்றிகரமாக யாரோ கேஸ் போடும் வரை நடத்தினார். ஓரளவுக்கு வெற்றி பெற்ற சில நாடகங்கள் எழுதினார். எம்பி ஆகவில்லை. ஆனால் 4இல் 3வது குறிக்கோளில் எங்கேயோ போய்விட்டார். இன்று பேசப்படும் புத்தகம் ஒரு படகில் 3 பேர் தேம்ஸ் நதியில் ஒரு படகில் செல்லும் 3 நண்பர்களின் உற்சாகமான அனுபவங்கள் பற்றியது. ஒரு நாயும் கூட உண்டு. முதல் அத்தியாயத்தில் ஜெரோம் பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு சென்று நூலகத்தில் ஒரு மருத்துவ புத்தகத்தை எடுத்து படிக்கிறார். அதில் அகர வரிசையில் வியாதிகளின் அறிகுறிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வியாதிகள் அத்தனையும் தனக்கும் இருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது. ஹவுஸ்மெய்ட்ஸ் நீ என்னும் ஒரே ஒரு வியாதி மட்டும்தான் தனக்கு இல்லை என்பதை அறிந்து உடனே அதற்காக கவலைப்படுவார். முதலில் இது எனக்கு வருத்தமாக இருந்தது, என்னை அலட்சியப்படுத்துவதாக தோன்றியது. ஏன் எனக்கு அந்த வியாதி இல்லை, ஏன் இந்த வெறுக்கத்தக்க ஒதுக்கீடு? சிறிது நேரம் யோசித்து பார்த்ததில் சமாதானமானேன். புத்தகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளும் இருக்கிறது எனக்கு. அதில் திருப்திப்படாமல் ஒன்று மட்டும் இல்லாவிட்டால் என்ன போச்சு? உட்கார்ந்து யோசித்தேன். மருத்துவ இயலுக்கு எத்தனை முக்கியமான சொத்து நான். மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் ஆஸ்பத்திரியை சுற்றி வர தேவையில்லை. என்னை ஒரு சுற்றி வந்தால் பட்டயம் பெற்றிடலாம். நகைச்சுவை எழுத்தில் இது ஒரு வகை. வார்த்தைகளில் கோமாளித்தனம், கிச்சு எதுவும் இருக்காது. சீரியஸாகவே எழுதப்பட்ட வாசகரை புன்னகைக்க வைக்கும். சிரிப்பு என்பது இயல்பாக வர வேண்டும். நாகேஸ்வரராவ் பார்க்கில் அதிகாலையில் நடை பயில்பவர்கள் கூடி வட்டமாக நின்று கொண்டு சிரிக்கிறார்கள். காரணம் எதுவும் தேவையில்லை, வெறும் சிரிப்பு போதும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிரிப்பதற்கு 2 முரணான கருத்துக்கள் மோத வேண்டியது அவசியம். ஆர்த்தர் கேஸ்லர் இதை விலாவாரியாக அலசியிருக்கிறார். உதாரணங்கள்: அதால் ரொம்ப மோசம், கை குழந்தைய அடி நடிக்கிறாரு. குச்சியால கையாலையா? அப்பா, அவன் மூக்கு ஏன் கிளியாட்டம் இருக்கு? அவன் மூக்குன்னு சொல்லக்கூடாது கண்ணு, அவர் மூக்கு. ஆட்கின்சன் சொல்வது போல சிரிப்பு வருவது எப்படி? ஒருவர் தப்பான இடத்தில் இருக்கும்போது, அல்லது தப்பாக நடந்து கொள்ளும்போது, அல்லது தப்பான அளவில் இருக்கும்போது. அத்தனை ஜோக்குகளையும் இந்த 3 வகைகளில் அலசி விடலாம். வசந்த் சொன்ன இந்த ஜோக்கை எந்த வகையில் சேர்க்கலாம் என்று யோசிக்கிறேன். வயதான ஒருவரை டாக்டர் ஸ்டெத்தாஸ்கோப் வைத்து பரிசோதித்துவிட்டு, ஐயா, உங்கள் இதயத்தில் மர்மர் இருக்குது, சிகரெட் பிடிப்பீங்களா? இல்லை டாக்டர். குடிப்பழக்கம் உண்டா? டாக்டர் தயக்கத்துடன், செக்ஸ் வாழ்க்கை உண்டா? உண்டு. அதனால் பரவாயில்ல, அதை பாதியாக குறைக்கிறது நல்லது என்றார் டாக்டர். எந்த பாதி? பார்க்குறதையா நினைக்கிறதையா? மற்றொரு பிறந்த தினம் வந்தபோது சென்ற வருஷம் போல திருவல்லிக்கேணி கோவிலுக்கு சென்று பார்த்தசாரதியை தரிசித்துவிட்டு நான் பிறந்த வீட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு சேவாலயா முதியவர்களுக்கு ஒரு நாள் உணவுக்கு பணம் அனுப்பினேன். மெயில் மூலம் வாழ்த்திய அன்பர்களுக்கெல்லாம் நன்றி. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் என்கிற கேனத்தனமான சொற்றொடரை ஒரு ஜியோ போட்டு தமிழில் தடை செய்ய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுத தீர்மானித்தேன். ஏடிஎம்மில் எனக்கு முன்னின்றிருந்த ஒரு தாத்தா என்னை பார்த்ததும், ஓல்ட் மேன், நீங்கள் போங்க முதல்ல, எனக்கு அவசரம் இல்லை என்றார். யாரும் பசுமாடு தடுக்கி விழும் வரை வயசாவதை ஒப்புக்கொள்வதில்லை. எனக்கு பிடித்த ஹைக்கு: மடியில் பூனைக்குட்டியின் லேசான உஷ்ணம், நகரமாட்டேன், லவ்லேஸ். எனக்கு பிடித்த கவிதை: நான் எழுதாது செல்லும் என் கவிதையை எழுதுங்களேன், எழுந்து வர முடியவில்லை, எல்லையில் என் துப்பாக்கி எழுந்து நிற்பதால், வானதி. சிவாஜி சில கேள்விகள். மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் சிவாஜி படம் அடுத்த வாரம் வெளியாகிறது. இதன் உருவாக்கத்தில் பங்கு கொண்டவன் என்கிற தகுதியில் இந்த படத்தை பற்றி ஒரு FAQ.
சிவாஜி ரஜினி படமா ஷங்கர் படமா? ரஜினி நடக்கும் ஷங்கர் படம். ரஜினி ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுமா? நிறைவேறும். அவரது சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு பங்கம் வராமல். அதே சமயம் ஒரு ஷங்கர் படத்தின் கதை திருப்பங்களும் சுவாரஸ்யமான முரண்பாடுகளும் பிரம்மாண்டத்துக்கும் குறைவிருக்காது. ரஜினி என்றால் பஞ்ச் டயலாக் இருக்குமா? இருக்கிறது. விவேக் மூலம் சொல்ல வைத்து விட்டோம். பஞ்சுக்கு பஞ்ச், டிக்னிட்டிக்கு டிக்னிட்டி. ஏன் இத்தனை தாமதம்? நல்ல கேள்வி. படத்தில் பணிபுரிந்த அத்தனை கலைஞர்களும் இந்தியாவின் சிறந்த கலைஞர்கள். ரஜினி, ஷங்கர், ஏவிஎம் படம் என்பதால் தனிப்பட்ட ஸ்ரத்தையுடன் பார்த்து செய்ததால் தாமதம். லேட்டாக வந்தாலும் நீட்டாக வருகிறது. படத்தின் டேக்லைன் என்ன? சிவாஜி அமெரிக்காவிலிருந்து வந்து முதல் பாதியில் விழுகிறார், இரண்டாம் பாதியில் எழுகிறார். கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சொல்கிறேனே அடுத்த வாரம். கதைகளையும் குறும்படங்களையும் சிடி வடிவத்தில் அனுப்பும் புதுப்பழக்கம் துவங்கி இருக்கிறது. அவற்றை கேட்கவோ பார்க்கவோ எனக்கு நேரமும் ஆர்வமும் இந்த வயசில் மிக குறைவு. ஆர்வம் அளிப்பதாக இருந்தாலும் பொறுமையும் நேரம்தான் இப்போது என் முக்கிய சொத்து. கூரியர் கம்பெனிகளின் பிழைப்பை கொடுக்கக்கூடாது, அது மரியாதையாகாது என்பதால் ஒவ்வொரு நாளும் வருகிற புத்தகங்களையும் சிடிக்களையும் வாசலில் கையெழுத்து போட்டு வாட்ச்மேன் வாங்குவதை நான் தடுப்பதில்லை. அவற்றை படிக்கிறேனா, கேட்கிறேனா, பார்க்கிறேனா என்பது வேறு விஷயம். அதற்கு எனக்கு ஆர்வம் இருக்கிறதா என்பதை அறிய இனிமேல் ஒரு சிறிய காரியம் செய்தால் போதும். புத்தகத்தின் அல்லது குறும்படத்தின் சாரம் என்ன என்பதை சுருக்கமாக ஒரு பேராவில் எழுதி writersujatha@hotmail.com என்ற மின் அஞ்சலுக்கு முன்னதாக அனுப்பினால், நான் அதை படிக்க விரும்பினால் உடனே அனுப்பவும் என்று பதில் எழுதிவிடுகிறேன். அதன்பின் அனுப்பினால் போதும். தங்களுக்கு கூரியர் செலவு மிச்சமாகும். நான் படிக்க விரும்பி நாடிய ஆங்கில புத்தகங்களில் ஒன்று ராஜ்மோகன் காந்தியின் மோகன்தாஸ் ஒரு உண்மை கதை என்னும் காந்தியின் வாழ்க்கை சரித்திரம். காந்தியின் பேரன் ராஜ்மோகன் காந்தி தற்போது அமெரிக்கா இல்லினாய் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறாராம். தாத்தாவின் வாழ்க்கை விவரங்களை எவ்வித தயக்கமும் அழுப்பலும் இல்லாமல் 700க்கும் மேற்பட்ட பக்கங்களில் எழுதியிருக்கிறார். காந்தி ஒரு யுக புருஷர் என்பதில் சந்தேகமில்லை. யுக புருஷர்களுக்கும் தயக்கங்கள், சந்தேகங்கள், கோபதாபங்கள், ஏன் வக்ர சுபாவங்கள் கூட உண்டு என்பதை அறிகிறோம். முழுமையாக பார்க்கும்போது காந்தி என்கிற பொய்யே சொல்லாத மனிதர் வெளிப்படுகிறார். தென்னாப்பிரிக்காவில் யோஹன்னஸ்பர்க் அருகில் அவர் அமைத்து பரிசோதித்த டால்ஸ்டாய் பண்ணை வாழ்க்கையை விவரிக்கிறார். சில தினங்களில் நிலக்கடலை, வெண்ணெய் வாங்க காலை 2:30 மணிக்கு புறப்பட்டு 21 மைல் நடந்து போய் மாலையில் திரும்பி வருவாராம். இளைஞர்களும் பெண்களும் சுதந்திரமாக சந்தித்துக் கொண்டார்கள். காந்தி நன்னடத்தை முழுவதும் விளக்கிவிட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து குளிக்கும் வழக்கத்தை அனுமதித்தார். அவர் அதை கண்காணித்துக் கொண்டிருப்பார். மற்றொரு துணிச்சலான பரிசோதனை, அவர்களை தன்னை சுற்றி வராந்தாவில் 3 அடி தூரத்துக்குள் 2 படுக்கைகளில் தூங்க வைப்பார். அந்த இளைஞர்களின் பெற்றோரும் இதை அனுமதித்தனர். காந்தி கடவுள் இவர்களை பாதுகாப்பார் என்று நம்பினார். ஒரு நாள் ஒரு இளைஞன் 2 பெண்களை கேலி செய்தான். அதை கேட்ட காந்தி கரங்கள் நடுங்க அவனை திட்டி தீர்த்தார். பெண்களிடமும் தப்பு இருக்கிறது என்று அந்த பெண்களிடம் சில அடையாளங்கள் தேடினார். இளம் பெண்களின் தூய்மைக்கு எச்சரிக்கையாக என்ன செய்யலாம் என்று ராத்திரி முழுக்க யோசித்துவிட்டு அந்த பெண்களின் நீண்ட கூந்தலை வெட்டி விடும்படி ஆணையிட்டார். 12 வருஷங்கள் கழித்து காந்தி அந்த பெண்களின் கூந்தலை இந்த வரிகளை எழுதும் கரங்களை வெட்டின என்று எழுதினார். எரவாடா சிறையில் சோமாலியை சேர்ந்த வார்டர் தன்னை தினம் சோதிக்கும் போது கண்ட இடங்களில் தொட்டு பார்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காந்தி, அதே வார்டர் ஒரு முறை தேள்கடிப்பட்டு துடித்தபோது காயத்தில் தன் வாயை வைத்து விஷத்தை உறிஞ்சி துப்புகிறார். குஜராத்தில் குழந்தைகளுக்கு பாட்டு புத்தகம் எழுதுகிறார். தினம் சரியாக 15 நிமிஷம் கீதைக்கு பத உரை எழுதுகிறார். எந்த வரையறைக்குள்ளும் எளிதில் அகப்படாத மனிதர் காந்தி. எனக்கு பிடித்த ஹைக்கூ, இலையுதிர் முதல் மாலை நான் வெறித்து நோக்கும் கண்ணாடி அப்பாவின் முகத்தை காட்டுகிறது. முரகாமி கீஜோ. எனக்கு பிடித்த கவிதை, யாருக்கும் நான் யார் என்று தெரியவில்லை, சொல்லிவிட்டேன். நான் தான் போப்பாண்டவர் என புரட்சி செய்கிறவன். போப்பாண்டவராய் இருக்க முடியாதென்றார்கள். கோசின்ரா. இதோட இன்னையோட கற்றதும் பெற்றதும் முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.